நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இதை தாண்டி இன்னும் சோசியல் மீடியால பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதன்படி பார்க்கும்போது ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து பல இன்டர்வியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் கேஸ் என்பது குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்தது. அதுல சங்கீதா அவர்கள் அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸை முழுவதும் அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க, வாபஸ் வாங்கியிருந்தாங்க. சோ இவை எல்லாமே ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூடைய இம்பாக்டின் காரணமாக தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய அம்மா சங்கீதா அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு தூணாக ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வந்து இருந்திருக்காங்களாம். சோ அவங்க வந்து 24 ஹவர்ஸும் ஜேசன் சஞ்சய் அவர்களையும் ஜேசன் சஞ்சய் அவர்கள் தங்கச்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் பத்தியும் தான் அவங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதை தாண்டி டெய்லியும் சங்கீதா அவர்கள் வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வந்து கால் பண்ணி இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்ட்டு பல விஷயங்கள் கேட்டு வந்து விவாதிப்பாங்களாம். சோ அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு இருந்தாரா, அந்த சமயத்துல வந்து ஒரு லியோ பேட் வந்து அவங்களை வந்து பயங்கரமா கூர்ந்து கவனிச்சுதான் அதை இவங்களும் கவனிச்சாங்களாம். ஸோ இந்த விஷயம் வீட்டில் தெரிய வந்த உடனே ஸோ வீட்டில் எல்லாருமே பயங்கர அப்செட் ஆயிட்டாங்களா. பட் அதை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா. ஏன்னா அவருக்கு தான் இயற்கையும் இந்த அனிமலும் ரொம்ப பிடிச்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவருக்கு வந்து சில லாங்குவேஜஸ் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா ஈழத்தமிழ் அவர் வந்து நல்லாவே பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது சங்கீதா அவர்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஈழ தமிழச்சி அப்படின்றது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சர்க்காஸ்டிக்கா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அது என்னன்னா, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்ற ஒரு அடியை வந்து அடிச்சுட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல கதை வந்து அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து படத்துல வந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நெப்போட்டிசம் சார்ந்து அவர் வந்து பேசியிருந்தாரு. அவரும் ஒரு நெப்போ கிட் அப்படின்றதால அவருக்கும் சில நெகட்டிவா சில தகவல்கள் வரும் இல்லையா. பட் அதை பற்றியெல்லாம் நான் பெருசா கேர் பண்ண மாட்டேன். பாசிட்டிவா வரக்கூடிய விஷயங்களை தான் நான் எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பிரியாணி மற்றும் பரோட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபுட்டியா தேடி தேடி போயிட்டு அவர் வந்து அவருக்கான உணவை வந்து சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்களுடைய நம்பர் சம்பந்தப்பட்டு வருங்கால காதலி சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அவையெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதாவது சாகசம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல வந்து சொந்த காலில் நிற்கிற ஒரு பெண்ணா இருக்கணும். இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கம்மியான சேலரி தான் வாங்குவாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து 1 லட்சம் 2 லட்சம் வாங்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பெண்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதலிக்காக தங்களை வந்து மாத்திக்கவே கூடாது. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அந்த லிமிட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சோ ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் சர்க்காஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. தமிழ் பாட்டெல்லாம் கேட்கக்கூடிய நம்ம ஊர் பாட்டெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். தமிழ் பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓரம் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்றாரு உம்முன்னு இருக்கக்கூடாது, நிறைய பாட்டை பத்தி பேசணும், நிறைய கவுண்டர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்கிறது பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.